எல்லாருமே உங்கள் ட்ரீமை உங்களால் அச்சீவ் பண்ண முடியாதுன்னு சொல்லி சிரிக்கிறாங்களா? அப்போனா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஒருத்தனோட ட்ரீமை உன்னால் சாதிக்கவே முடியாதுன்னு சொல்லி சொந்த குடும்பமே அவனை துரத்தி விட்டாங்க. பட் அவன் ஒரு நாட்டுக்கே ராஜா ஆனான். அவன் பேர் தான் ஜோசப். அவனோட கதையை முழுசாக சொல்கிறேன், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு Day 20 ஆஃப் 30 இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸோட பார்ட் 2. யோசப் ரொம்ப நல்ல பையன், அதே மாதிரி ஒரு இன்னசென்ட்டும் கூட. அவங்க குடும்பத்திலேயே அவங்க அப்பாவுக்கு யோசப்பை தான் ரொம்ப பிடிக்கும். யோசப்க்கு 10 அண்ணன், ஒரு தம்பி. மொத்தமாக இவங்க குடும்பத்தில் 12 பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அப்பா கூட சேர்ந்து அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவனோட அடல்ட் பர்த்டே அப்போ அவங்க அப்பா கலர்ஃபுல் கோட்டை யோசப்க்கு கிஃப்ட் பண்றாரு. இதனால அவங்க அண்ணனுங்க எல்லாருக்கும் யோசப் மேல ஜெல்லஸ் ஆயிட்டு அவங்க அண்ணனுங்க யோசப்பை அதிகமாக கூட சேர்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா யோசப்பை அவங்க அண்ணனுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. யோசப்க்கு ஒரு நாள் 2 ட்ரீம் வருது. ஒரு ட்ரீம் அவங்க அண்ணனோட எல்லா தானியங்களும் இவனோட தானியத்தை வணங்கினதாகவும், அதே மாதிரி சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் இவனை வணங்கினதாகவும் இவனுக்கு ஒரு ட்ரீம் வந்தது. இவன் தான் இன்னசென்ட் இல்லை. இவன் போய் இவங்க அண்ணன் கிட்ட கேஷுவலாக இந்த ட்ரீமை பற்றி சொல்லியிருக்கான். உடனே அவங்க அண்ணனுங்களுக்கு இவன் மேலே பயங்கரமான பொறாமையும் கோவம் வந்து இவன் கண்டிப்பாக ஃபியூச்சரில் நம்மளை ரூல் பண்ணிடுவான்ட்டு எகிப்துக்கு அடிமையா இவனை வித்துறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமேட்டு ஒரு பொய்யான வழக்குல இவனை சிறையிலையும் அடிச்சிடறாங்க. இவன் போய் சிறையில இருக்கப்போ நான் என்னதான் தப்பு பண்ணேன், ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்குன்னு கடவுளை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறமேட்டு ரிலீஸ் ஆகி வெளியில வந்ததுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமா குரோ ஆகி இவன் அந்த நாட்டுக்கே அரசரானா. பட் ட்விஸ்ட் அங்கே கிடையாது. உண்மையான ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறமேட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இவனோட ஒட்டுமொத்த பிரதர்ஸுமே எகிப்துக்கு தஞ்சத்துக்கு வராங்க. அங்கே இவன் தான் பவர்ஃபுல் மகாராஜாவாக இருக்கான். இவனோட ட்ரீமில் நடந்த மாதிரியே இவனோட எல்லா அண்ணனும் தம்பியும் இவனை பார்த்து வணங்கினாங்க. இவன் அவங்கள ஏற்றுக்கிட்டான். The moral of the story, even if people misunderstanding you or hurt you, God's plan bigger than your problem. அவங்களுக்கு உங்கள் ட்ரீமை பற்றி இப்போ புரியலனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் புரியும். அப்போ அவங்க எல்லாம் உங்ககிட்ட தான் நிற்பாங்க. தேங்க்யூ.